பரலோக பாதையில் அவிசுவாசம் தடுத்து நிற்கும் இருள் நிழல்களில் நம்பிக்கையால் நாம் நிலைத்தால் வாழ்வு வென்றிடும். காணாததை நிச்சயமாய் இதயம் உணர்ந்திடும். விசுவாசம் என்றால் நம்பிக்கை உறுதி. அவிசுவாசம் நம்பிக்கையின்மை. பயம் வந்தால் நம்பிக்கை தளரும். அதன் பின்னே அவிசுவாசம் வளரும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்ற சத்தியம் உள்ளத்தில் நிலைத்தால் பரலோக வாசல் நமக்காக திறந்திடும். தேவனை நேசிப்போர் கற்பனையை காக்கும். அன்பினால் நடப்போர் அவரை அறியும். என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்றார் அவர். அன்பும் விசுவாசமும் இணைந்தால் ஆண்டவருக்கு பிரியமானோம் நிச்சயம். அவரை நம்பி அணுகினால் அவரின் அருள் நம்மை தாங்கும். விசுவாசம் இல்லாமல் பிரியமில்லை. தேவனை அடைய வழியில்லை. அவருண்டென்று நம்பிடுவோம். தேடுகிறோர்க்கு பலன் தருவார் நம்புவோம். விசுவாசம் தான் நம்மை மாற்றும். பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கும். பூமியின் சுபாவம் நீங்கிவிட்டால் பரலோக வாசம் நமக்காகும். ஆபிரகாம் விசுவாசித்தான் நீதியானான். தாவீது நம்பிக்கையால் வாழ்ந்தான். விசுவாசம் உடையவன் பதறான். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். இருதயம் விசுவாசம் கொண்டால் நீதியின் பாதை திறக்கும். அன்பு எல்லாம் விசுவாசிக்கும் அதுவே வாழ்வை நிறைக்கும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் காண்பாரோ என்ற கேள்வி நம்மை தட்டுகிறது. அவிசுவாசம் உலகில் பெருகும். ஆனால் விசுவாசம் உயிரை காக்கும். அற்ப விசுவாசம் பயத்தை தரும். உறுதி விசுவாசம் சமாதானம் தரும். கிரியை இல்லா விசுவாசம் செத்து போகும். கிரியை உள்ள விசுவாசம் உயிர் கொடுக்கும். உன் விசுவாசத்தை கிரியையால் காண்பி. உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பி. நம்பிக்கையோடு நடந்தால் நிச்சயம் பரலோகம் உனக்கே கிடைக்கும்.